இடமுருக்கு அவல் பொரி வணக்கம் சார் சோமு. இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூட்ரிஷன் வேல்யூபிள் ஃபுட் பண்றதுக்கு வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிர்னி. இது ஒரு டெசர்ட். இது ஒரு நல்ல ஒரு நம்ம சில்லுன்னு சாப்பிடலாம், ஹாட் டெசர்ட்டாவும் சாப்பிடலாம். பட் இதுல வந்து ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா பண்ண போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதாவது நெய், ஏலக்காய் பவுடர், சர்க்கரை, வாழைப்பழம் வச்சிருக்கேன். நம்ம ஆரஞ்சு, இங்க யூஸ் பண்ற ஆரஞ்சு நார்மலான ஆரஞ்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். பால், அவல். அவல் வந்து அவல் தான் வந்து போவான்னு சொல்லுவாங்க. இதுக்கு டிஷ்ஷுக்கு பேர் வந்து போவா ஃபிர்னி. இது வந்து ஒரு நார்த் சைட்ல எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறப்போ இப்போ இதை வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வந்து நல்லா சுத்தமாக வச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து டைரக்டா மில்க் தான் அதில் ஊற்ற போகிறோம். பால் வந்து நல்லா சூடாகணும். நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி பால் காய்ச்சிரமோ அதே மாதிரி நல்லா பால் சூடாகட்டும். நீங்கள் வந்து நார்மலான பால் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ரெடியூஸ் ஆகணும் நல்லா. இது வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் நைட்டே பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா குட்டி குட்டி பானையில் ஊற்றிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா திக்காக ஸ்லைஸாக நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் வித் ஃப்ரூட்ஸோட. இது நல்லா பால் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். அவல். அவல் வந்து நீங்கள் நார்மலாக ரோஸ் பண்ணதான் வச்சிருப்பாங்க, ரோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அவல் வாங்கிக்கிங்க. இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்கணும். அந்த அவல் வந்து நல்லா வேகணும். ஸ்லோ ஃபயர்ல வச்சுக்கலாம். அவல் வந்து நார்மலாக என்ன ஆகும்னா நம்ம வந்து தண்ணியில் போட்டனாலும் சரி, இந்த மாதிரி ஹாட் மில்க்ல போட்டிங்கனாலும் சரி டக்குன்னு ஊறிடும். ஊறினதுக்கு அப்புறமா இது அரிசியில் பண்ணுறது தான். அவல் வந்து ப்ரெஸ் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வேற எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ அவல் நல்லா வெந்துருச்சு. இதில் என்ன பண்ணலாம், நம்ம சுகர், உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். இது நல்லா திக்காயிருச்சு பார்த்தீங்களா. சுகர் போட்டிங்கனாலும் அந்த சுகர் மெல்ட் ஆனோடனே தண்ணியாட்டு இருக்கும். இப்போ அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், நெய், இது நீங்கள் வந்து முந்திரி பருப்பு எது வேணால் நீங்கள் தாளித்து போட்டுக்கலாம். நம்ம இதில் ஃபேட்லாம் கீலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இது ஒரு ஸ்வீட். இந்த சைடில் ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுங்க. அதெல்லாம் மலாய், அதாவது பால் ரெடியூஸ் ஆகி இதாக இருக்குது. ஃபிர்னி சூப்பராக வந்திருக்கு, நல்லா திக்காக. இப்போ இதில் வந்து நார்மலாக நீங்கள் வச்சுட்டு இதை வந்து நான் சூடாக உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து சில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சூடாகவும் சாப்பிடலாம். பனானா நம்ம வந்து கொஞ்சமாக இதில் பனானா போடுவோம். ஆரஞ்சு, நல்லா சூப்பரா வந்திருக்கு. இது மேல நீங்க வந்து இன்னும் 2 ஃப்ரூட்ஸ் போட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகா சர்வ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். கெஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாரோ விருந்தாளி இது மாதிரி யாரும் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கார்னிஷ் மாதிரி நல்லா பக்காவாக நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் எவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்குன்னு அவங்க நான் சொல்கிறேன். எனர்ஜியில் வந்து கேலரிஸ் வந்து 258 கேலரிஸ் இருக்குங்க. ப்ரோட்டீன் வந்து 7.6 கிராம்ஸ் இருக்கு. கார்போஹைட்ரேட் வந்து 10.1 கிராம்ஸ் இருக்கு. அயன் வந்து 21 கிராம்ஸ் இருக்கு. ஃபேட் இதில் வந்து 10 கிராம்ஸ் இருக்கு. நம்ம கீலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 10 கிராம்ஸ் ஃபேட் இருக்கு. ப்ளஸ் நம்ம மில்க்லேயும் ஃபேட் இருக்கு. அதனால இது நீங்கள் வந்து அளவாக சாப்பிடுங்க. ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு உடம்பு நல்லது கிடையாது. பட் இதில் இவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூஸ்லாம் இருக்கு. இதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ ஃபுட் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ, பாய். நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேங்க சுத்தி அப்பா அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து ரசிச்சோம். கடைசியா நான் ரசிச்ச விஷயம் இதுதான்.
அதாவது 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம மதுரை அரசு அருங்காட்சியகத்துல வெளில பாத்தீங்கன்னா சிற்பங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சிற்பங்கள் கீழே இது என்ன சிற்பம், இது எங்க கண்டெடுத்தது அப்படின்ற டீடைல் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. சோ இந்த மாதிரி மதுரையில சாப்பிட்டு ருசிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, பார்த்து அதிசயப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் காத்திருக்கு. அதெல்லாம் வரப்போற நாட்களை தொடர்ந்து இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. இதோட நான் கிளம்பிக்கிறேன். மீண்டும் நாளைக்கு இதே மதுரையில இருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். நான் மறந்துடாதீங்க, அரிசி வச்சு என்னென்ன ரெசிபி உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாத்தையும் நம்ம ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு ஏராளமான பரிசுகள் கொட்டி கிடக்கு. இது ஜீ தமிழ் வழங்கும் மஞ்சரை பற்றி.